சமூக ஊடகத்தளமான எக்ஸ் தனது குரோக் ஏஐ மூலம் இனிமேல் பாலியல் தொடர்பான உள்ளடக்கத்தை உருவாக்கவோ மாற்றவோ முடியாது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குராக் மூலம் மோசடியான உள்ளடக்கம் இனிமேல் உருவாக்க முடியாது என்றும் இது முன்னர் நிகழ்ந்ததைப் போல இல்லை என்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் ஒரு சந்திப்பில் தெரிவித்தார். இச்சந்திப்பில் துணை அமைச்சர் தியோனி சிங் மற்றும் எம்சிஎம்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இது தொடர்பான விவரங்கள் நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவலின்படி எக்ஸ் தளத்தில் உள்ள மோசடியான உள்ளடக்கங்களை அகற்றுவதற்கு கோரிக்கைகள் சுமார் 50 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்றம் சாதகமானது என்றும் அறிவிக்கப்பட்டது. சிறுவர் மற்றும் குடும்பங்களுக்கான பாதுகாப்பான இணைய சூழலை உறுதி செய்ய எக்ஸுடன் நெருக்கமான ஒத்துழைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி எம்சிஎம்சி குரோக் ஏஐ தளத்தை மலேசிய பயனர்கள் பயன்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.